பொட்டேட்டோ சாப்ஸ். இது ஆப்பம், பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். கல்யாண வீடுகள்ல கூட இது வைப்பாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்ச உடனேயே கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ் 2 வெங்காயத்த சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக முதல்லயே கல்லுப்ப சேர்த்துடலாம். 1 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி புதினா அதையும் சேர்த்துக்கலாம். புதினா லைட்டா வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு மணத்துக்கு தான் நம்ம சேர்க்கிறோம். ஏன்னா காரத்துக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது இதுக்கு மேல. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இனி மிளகாய் தூள் சேர்ப்போம். பெப்பர் பவுடரும் சேர்ப்போம். ஸோ காரம் ரொம்பவே ஜாஸ்தியாகும். அதனால பச்சை மிளகாய் ஒரு மணத்துக்காக மட்டும் 1 1 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம்ல மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காம இருக்க நான் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் லைட்டா சேர்த்திருக்கேன். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதை நான் லைட்டா வெந்நீல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சோயா சங்க்ஸுமே வெந்நீல போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு 8 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். அதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி அப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அத அந்த மசாலா அண்ட் நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல 1 ஸ்பூன் பட்டர் போட்டு 1 கைப்பிடி கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பொட்டேட்டோ சாப்ஸ் ரெடி ஆயிரும். இது நாகர்கோவில் சைட்ல எல்லாம் கல்யாண வீட்டு பந்தியில வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.